எல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இளநரை வருது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்றதில்ல, சரியான டைமுக்கு தூங்குறதில்ல. இதனால் பாடியிலேருந்து மெலானின்ற பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாயிடுது. இது கம்மியாகிறதுனால இளநரை சீக்கிரமாக வந்துடுது. ஆனால் ஒன்ஸ் வெள்ளை முடி வந்துடுச்சுன்னா திருப்பி கருப்பாக மாறுறது கஷ்டம்தான். அது வராமல் வேணால் தள்ளி போடுறதுக்கு அன்றாடம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பொடியை நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கு கொடுத்துட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடலாம். இதுக்கு 3/4 கப்பு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 10 வரமிளகா, 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மட்டும் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெள்ளை எள்ளு சீக்கிரமாக பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 பாக்ஸ் இருக்கும். அது கருவேப்பிலை நிழல்லையே வந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பவுடர் எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அரைச்சி 2த்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 மாதம் வரைக்கும் சேவ் பண்ணி இதை இட்லி, தோசை, ரைஸோட கொடுங்க.